முரண்பாடுன்னு இல்லைண்ணே. இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கேயோ இல்லாத இடத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான். இப்போ இந்த சிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் பெரிய இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கம்பெனிஸ் வந்து பியூட்டிஃபிகேஷனுங்கிற பார்ட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பாலா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ரெக்வஸ்ட்டே என்னவா இருக்குன்னா, இப்போ நம்மளோட ஒர்க்கை கேள்விப்பட்டு வருவாங்க. இனிமேல் என் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு குளத்தை எடுத்துப்பா, இதில் பண்ணு அப்படிம்பாங்க. நம்ம இங்கே போய் பார்த்தா ஒரு 2 ஏக்கர் கூட தாங்காது அந்த குளம். அந்த குளத்தில் இவங்களோட பட்ஜெட் வந்து 50 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க. அங்கே 50 லட்ச ரூபாய்க்கு வேலையாக இருக்காது. 50 லட்ச ரூபாய்க்கு அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டு ஃபுல்லாக அலைகளாக மாற்றி, வாக்வே, நடுவில் ஃபவுண்டெயின், அது இதுன்னு பண்ணி அந்த ஏரியோட அமைப்பே மாற்றிடுவாங்க. இப்போ நான் என்னோட ரெக்வஸ்ட் எப்படி பண்ணுறேன்னா, இப்போ அதில் தான் வந்து பெரிய அளவில் பணம் அடிக்கிறது அது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, எனக்கு வந்து அந்த மாதிரி வேலை நான் சிட்டியில் நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. நான் பண்ண எல்லா வேலையுமே எங்கே அப்படின்னா கிராமப்புறத்துலேயும் எங்கேயுமே சப்போர்ட் கிடைக்காத ஊர் தான். ஸோ இந்த சிஎஸ்ஆர்ஸ் என்னை அப்ரோச் பண்ணப்போ நான் என்ன கேட்பேன்னா, நீங்கள் இந்த பியூட்டிஃபிகேஷன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இம்பேக்ட்னு ஒன்றை பற்றி யோசிங்க. இப்போ இந்த 50 லட்சத்தை நீங்கள் ராமநாதபுரம் மாதிரி இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஆளுக்கு பலன் படும். மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்க எதுவுமே மாறும். அப்படிங்கிறப்போ ஒரு சில பேர் இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய இடத்துல வேலை பார்க்கும். பட் அதே மாதிரி சிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க சொல்கிற மாதிரிலாம் இந்த திருட்டு வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம்ண்ணே. ஏன்னா வந்து இப்போ 100% ஃபண்டில் 5-7% அட்மின் சார்ஜஸ்னு ஒன்று இருக்குண்ணே. இப்போ அதை வச்சு தான் நாங்களாம் இயங்குறது. அந்த அட்மின் சார்ஜஸ் என்னென்னா, இப்போ என்னோடய சேலரி, என்னோடய ஆப்ரேட்டர் சேலரி, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இருப்பாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, ப்ளஸ் போக்குவரத்து செலவுகள், அங்கே இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் செலவுகள். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் 3-4 மாதம் போகும். அங்கே தங்குற இடம், சாப்பாடு, அது இதுன்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துடும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 லட்ச ரூபா ப்ராஜெக்டில் 5-7% நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேரோட இது இருக்கும். சேலரியிலேருந்து 3 மாதம் சேலரியிலேருந்து அந்த போக்குவரத்து செலவுலேருந்து இது எல்லாமே வந்துடும். இதை தாண்டி அங்கே இருக்க அந்த இனாகரேஷன் வேலைகள் பண்ணணும், அந்த பிராண்டிங் டாக்குமெண்டேஷன் பண்ணணும், அந்த பர்மிஷன்ஸ் வாங்குறதுக்கு அலைகிறது இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில இது மிச்சம் இருக்க அந்த 90%-93% தான் இந்த ஒர்க் பண்ணுவோம்ல. இதில் இங்கே என்ன மாதிரி விஷயத்தில் வந்து இதாகுதுன்னா, இன்னொன்று என்னென்னு சொன்னால், இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு 4-5 பேர் வந்து இந்த சிஎஸ்ஆர்ஸில் நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தர் பெங்களூரில் இருக்கார், ஒருத்தர் டெல்லியில் இருக்கார், ஒருத்தர் மும்பையில் இருக்கார், நம்ம இங்கே இருக்கோம். கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே தெரியும், இவங்க எல்லாத்துலேயும் பண்ணுறதுல 5% கூட நம்மளோடது இருக்காது. லீஸ்ட் பட்ஜெட்டாக இருக்கும், சேம் டைம் ஹைலி இம்பேக்ட் ஏரியா அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னால் நிறைய இடத்துல வேலை பார்க்க முடியும். அதனால் இப்போ நிறையா கம்பெனிஸ் நம்மளை ரீச் பண்ணி வரோம்.